வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க தான் வாழ்க்கையில எதையும் சும்மா விடாமல் உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். எவ்வளவு தோல்விகள் அடைந்தாலும் அதிலிருந்து எப்படியாவது எழுந்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். மற்ற ராசிக்காரங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா துவண்டு விடுவார்கள். மீண்டும் அவ்வளவு தூரம் நம்ம ஓடணுமா, இதுக்கு வேற ஏதாவது வழி இல்லையே அப்படின்னு அவங்க யோசித்து பார்ப்பாங்க. ஆனா நீங்கள் எப்பொழுதுமே எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், யார் என்ன செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டாலும் மீண்டும் ஓடுவீங்க. அந்த ஒரு இடத்தை விட இன்னும் அதிகமான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுடைய விடாமுயற்சிகள், மனதிற்குள் அவ்வளோ ஆத்திரங்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஓடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள். இது ஆண்களும் சரி, பெண்களும் சரி. இது எதையுமே நீங்க சும்மா விட மாட்டீங்க. உழைத்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீங்க. ஆனா கடந்த 2-3 வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உங்களை மொத்தமாக உடைத்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மனதில் சில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களும், நம்பிக்கை துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதனால உங்களிடம் இருக்கக்கூடிய விடாமுயற்சி கூட இனிமே நம்ம வாழ்க்கையில ஜெபிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு காயங்களானது ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டு வருடக்கணக்கில் இருக்கும். இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் இன்னும் அந்த ஒரு காயமானது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். இன்று அந்த எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில புதிய கிரக நிலை ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிரடியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு நேரமாக இருக்கும். இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். கடந்த காலத்துல இந்த ரிஷபம் ராசிக்காரங்க அனுபவித்த கொடுமையான சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல மன அழுத்தங்கள். ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையாக உணர்ந்த காலங்கள் நிறையவே இருக்கும். உங்க கூட அத்தனை நபர்கள் இருப்பாங்க. நீங்க படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்ல வேலை செய்கின்ற நபராக இருக்கட்டும், சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்கின்ற இடத்தில் இருந்தாலும் சரி, உங்க கூட 10ல இருந்து 100 நபர்கள் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எத்தனை நபர்கள் இருந்தாலும் ஏன் நம்ம மட்டும் தனிமையா இருக்கோம்? நம்ம கூட ஏன் எல்லாரும் பேச மாட்டேங்காங்க? ஏன் நம்மளை மட்டும் அனைவரும் ஒதுக்குறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் பேசினால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அனைவரிடமும் ரொம்பலாம் பேச மாட்டீங்க. ஏதாவது ஒரு கேள்வி மட்டுமே கேட்பீங்க. அதனால உங்களுடைய மனதிற்குள் நம்ம பேசணும் அப்படின்னா கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் கூறுவாங்க. அவங்கள நம்மகிட்ட ஜாலியா பேச மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட பேசுவது போல நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கேட்டால் உங்களுடைய உணர்ச்சியில பெரும் ஒரு வீழ்ச்சியானது ஏற்படும். மற்றவர்கள் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியா பதில் கூறவில்லை அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியானது ஏற்படும். இதனால நீங்க மற்ற நபர்களிடம் அந்த அளவுக்கு ஏதாவது பேசணும்னு கூட நினைக்க மாட்டீங்க. தெரியுதோ தெரியலையோ நம்மளால முடிந்ததை நம்ம பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீங்க. நெருங்கியவர்களின் துரோகங்கள். மிக நம்பிக்கையுடன் வைத்திருக்க மிக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்களை உங்களுடைய பின்னால் குத்தியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த அனைத்து விதமான நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்த அனைத்து விதமான விஷயங்கள், ரகசியங்கள், முக்கியமா அவரை பற்றிய அனைத்து விதமான செய்திகள், இது உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். உங்களை நம்பி அவங்க கூறியிருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தையும் அந்த ஒரு நபரானது உங்களுடைய வாழ்க்கையவே தொலைக்கிற அளவுக்கு யாரிடம் போய் சொல்லக்கூடாதோ அந்த ஒரு நபரிடம் கூறி உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அழித்து விட்டிருப்பாங்க. நீங்கள் உதவியவர்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி விட்டிருப்பாங்க. நீங்க பாவம்னு பார்த்து விட்ட நபர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களையே கீழே தள்ளிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முன்னேறி போகணும் அப்படின்னு சில சதிகள் செய்து கொண்டு இருப்பாங்க. நீங்களும் அதனை பார்த்து கொண்டு இருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தான் அவனை வளர்த்து விட்டோம், அவன் வளர்ந்துட்டு போட்டோம், நம்ம கீழே போனா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனசாட்சியானது உறுத்தி கொண்டிருக்கும். இது ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு கொடுமையான ஒரு அனுபவ காலமாக நிச்சயமாக இருக்கும். ஏன் நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படி சோகங்களும் துன்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களே உங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பணத்தட்டுப்பாடானது உங்களுக்குள்ளே ஏற்படும். நீங்கள் உழைத்ததற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். பணம் வந்தாலும் அது உங்களுடைய வீட்டில் தங்காது. எவ்வளவுதான் பணமானது உங்க கையில வந்து இருந்தாலும் அது உங்க வீட்டுல தங்காம ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவசர செலவுகள், வேலையின்மைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் உங்களை துவண்டு போக வைப்பதற்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடில் நிச்சயமாக ஏற்படும். வேலை தொடர்பான துன்பங்கள். முயற்சி செய்தாலும் பதவி உயர்வானது உங்களுக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு பின்னால வந்த நபர்களுக்கெல்லாம் பதவி உயர்வானது கிடைக்கும். சம்பள உயர்வும் நிச்சயமாக கூடும். ஆனால் உங்களுக்கு மட்டும் தாமதமாகி கொண்டே இருக்கும். அதற்கு என்ன காரணம் என்று நீங்களும் தெரியாமல் முழித்து கொண்டிருப்பீங்க. அலுவலகத்தில் யாரோ ஒருவரின் எதிர்ப்பு உங்களுடைய வாழ்க்கை
அந்த அலுவலகத்திலேயே உங்களுக்கு பெரிய ஒரு மரியாதையை போகின்ற ஒரு நிலைமையை உங்களுக்கு கொண்டு வரும். கொடுமையான மேலாளர்கள் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால், தீய வார்த்தைகளால் நிச்சயமாக பேசியிருப்பார். அது உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். நகர வேண்டிய நிலை இவையெல்லாம் மனதை நெருக்கடித்துக் கொண்டு உங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலில் உங்களை கொண்டு வந்து விட்டிருக்கும். இந்த ராகு கேதுவின் விளைவுகள் நம்பிக்கை குறைவு, தொடர்ந்து பயங்கள், உடல் சோர்வு, ஆன்மீகத்திலிருந்து விலகுதல் இவையெல்லாம் ராகு கேதுவின் கூட்டணியினால் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். முக்கியமா கிரகநிலை மாற்றங்களை பத்தி சொல்லவே வேணும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மங்களன், அதனுடன் சுக்கிரன், அதனுடன் குரு இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரத்தை துவங்க போகிறார்கள். இதனை நினைத்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் தேடி வந்து கொட்டும். நிதி நிலையில ஒரு உறுதியான ஒரு மாற்றமானது கிடைக்கும். பணவரவானது உங்களுக்கு நிலையானதாக மாறும். போதுமான அளவுக்கு பணமானது உங்களை தேடி வரும். கையிலும் உங்களுக்கு பணமானது தங்க தொடங்கும். இதுவரை உங்களுக்கு கையில் இருந்த பணங்கள் அனைத்தும் ஒரு கையில் இருந்த பணங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு செலவுக்காகவோ, உடல்நிலை செலவுக்காகவோ இதுக்காவது உனக்கு செலவழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த விதமான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. அப்படியே செலவுகள் ஏற்பட்டாலும் ரொம்ப ஏற்படாது. சிறிதளவில் ஏற்பட்டு அது அப்படியே முடிந்துவிடும். புது வருமான வாய்ப்புகளானது உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எதிர்பாராத லாபங்கள் இவைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் புதிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலையானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த இரண்டும் உங்களை தேடி வரும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, முன்பை விட இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். போதுமான அளவுக்கு வருமானமும் உங்களை தேடி வரும். மன அமைதியானது திரும்பும். பல மாதங்களாக இருந்த மன அழுத்தங்கள் தானாகவே உங்களை விட்டு இந்த ஒரு நேரத்தில் இறக்கி வைக்கப்படும். உறங்க முடியாத ரிஷபம் ராசி நபர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிம்மதியானது கிடைக்கும். குடும்பத்தில் சமாதானமானது உருவாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த உறவில் மீண்டும் ஒரு பாசமானது உருவாகும். புதிய தோஷங்கள் அனைத்தும் உங்களுடைய வீட்டிற்குள் நுழைய ஆரம்பிக்கும். உறவுகளில் நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் தொடர்புக்கு உங்களை தேடி வரும். அதை வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவெடுப்பது உங்கள் கையில் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புரிதலானது அதிகரிக்கும். கிரகநிலை உங்களிடம் கூறப்போவது என்ன தெரியுமா? குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கை புதிய ஒரு நேரத்தை தொடங்குகிறது. பயம் எதுவும் வேண்டாம் என்று கூறுகிறார். குருவின் அருள் ரிஷபத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சுக்கிர பகவான் உங்களின் அதிபதி. இறுதியாக உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது என்று சுக்கிர பகவான் அறிவிக்கிறார். மங்களன் உங்களுக்கு மறுபடியும் உழைப்பின் தீபத்தை கொளுத்துவார். தைரியம், அதனுடன் தைரிய தீர்மானங்கள், அதனுடன் முன்னேற்றம் இது அனைத்தையும் உங்களுக்கு மங்களன் கொடுக்க போகிறார். சனி பகவான் சனி இனி உங்களின் தடைகளை நீக்க தொடங்கப் போகிறார். சனியின் பாரம் அனைத்தும் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். வேலை தொடர்பான நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சம்பள உயர்வானது நிச்சயமாக கிடைக்கும். புதிய நிறுவனத்தில் ஒரு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களை தேடி வரும். செல்ல காசு பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது கிடைக்கும். தொழிலில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கிவிடும். இதெல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நேரம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த துன்பங்கள் எல்லாம் வீண் போகாமல் இருக்கும். அது உங்களுக்காக அடித்தளம். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயமானது திறக்கப் போகிறது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாற்றங்கள் அற்புதமானவையாக இருக்கும், அதிசயமானவையாக இருக்கும். அதற்காக நீங்கள் தயாராகி கொள்ளக்கூடிய ஒரு காலமானது உங்களுக்கு வந்துவிட்டது. எனவே அதனை மட்டும் நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.